வணக்கம். மலச்சிக்கல் இருக்கா? நிரந்தர தீர்வுக்கு மாதுளை இருக்கே, ஒரு நாள் போதுங்க. எப்படி சொல்றேன் பாருங்களா? மாதுளை பழம் இருக்கு இல்லையா? 3 எண்ணிக்கணும். 3 எடுத்துக்கணும். 3 மாதுளை பழத்தோட மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, காம்பு பகுதி கட் பண்ணிட்டு, நல்லா கழுவணுங்க. அந்த ஒரு நாள் ப்ராசஸ் சொல்லிட்டுருக்கேன். மேலே நல்லா கழுவணும். அழுக்கணக்கில் கழுவிடணும். கழுவிட்டு மாலை ஈவினிங் ஒரு நாள் தாங்க. ஒரு தட்டு எடுத்து அந்த பழத்தை எல்லாம் 3த்தையும் உடைக்கணும். உடைச்சி அதில் இருக்கிற முத்துக்கள் இருக்காங்கள்ல, எல்லாத்தையுமே சாப்பிட்டுடணும். யாருக்கும் தரக்கூடாது. ஒன்று விடக்கூடாது. அந்த இரவு டிஃபன் அதாங்க. இரவு உணவு அவ்வளோதான். அந்த தோல் உள்ளே இருக்கிற லேயர், கலராக ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா? திக்காக இருக்கும், லேயராக இருக்கும். அது ஒரு மாதிரி நிறையா இருக்கும். எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணணும். கத்தி எடுத்து கட் பண்ணணும். அதே தட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு கை நிறையா வரும். அது 3 பழத்தினுடைய இது கட் பண்ண கை நிறையா வரும். ஒரு பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம் எடுத்து, அது இரும்பு சத்து தேவை, அதனால தான் எவர் சில்வர் பாத்திரம் எடுத்து அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கட் பண்ண அந்த தோலெல்லாம் அதில் போட்டு வச்சு மூடி வச்சிடணும். இரவு முழுவதும். காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல வடிகட்டி, அந்த தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வடிகட்டி அந்த தண்ணி 2 டம்ளர் தண்ணி குடிச்சிடணும் ஃபுல்லாகவே. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா மோஷன் ஃப்ரீயாக வரும். அதே சமயத்தில் கடைசியாக நுரையா வரும். துர்நாற்றத்தோடு வருங்க. அது உடல் கழிவுகள் அனைத்துமே, குடல் கழிவுகள் அனைத்துமே வெளியே வந்துடுங்க. சுத்தமாகிடும். அவ்வளோதான். ஒரு சிலருக்கு வாமிட் சிம்டம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பித்தம் இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், சரியாயிடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னொன்று பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு என்னென்னா, நிரந்தரமாக இது ஒட்டு வருமுங்க. பின்பகுதி கீழ்ப்பகுதியில் ஒட்டு வரும். இதாங்க கை வைக்கிறனா தாங்க. 3 விரலை வச்சுக்கிட்டு வலச்சொல் ஒரு 9 முறை, இடச்சொல் ஒரு 9 முறை, வலச்சொல் ஒரு 9 முறை அந்த சின் பகுதியில் நம்ம அழுத்தி விடுறோம். வர்ம பிராண யோகா. இது என்ன செய்யுது அப்படின்னா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டைட், அதாவது அந்த லைனை வந்து இலகி கொடுக்கும். இந்த வர்ம பிராண யோகா குடல் பகுதியை சரி பண்ணக்கூடிய யோகா. இன்னொன்றுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரு வேலைங்க. இந்த இறைப்பைக்கு, வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஏதோ ஒரு வேலை முடிஞ்சால் சாப்பிடாம இருந்தால் சரி, அவ்வளோதான். இது 3 தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் விலகும். மோஷன் ஃப்ரீயாக வரும். உடல் கழிவுகள் நல்லா வெளியேறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலுடைய நோய்கள் அனைத்தையும் நம்ம விட்டு விலகுவதை பார்க்கலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.